அல்லைன்னு சொல்லலாமுங்கிறாங்க என்று அழைக்கும்போது அப்ப அக்காவும் தங்கச்சின்னு சொல்றாங்க. ஆனா தங்கச்சி என்னதே இருந்தாலும் பாவமா தெரியுது எனக்கு. பாவமா தெரிஞ்ச நீ போ. அவங்க கட்டிக்கிற வட்டி பீதாம்பரம் நகை வரைக்கும் நாணமல்ல என்ன நாம இருக்கிறத கிழிச்சு கீழே ஒரு குண்டம் மேலே ஒரு குண்டம் கட்டிக்கிட்டு இந்த கொள்ளங்கருந்து ஒரு கட்டி பஞ்சு நூத்துக்கிட்டு கிடக்குறா. அவ இருக்கிற அழகு என்ன அது என்ன உண்மைதான். நாம கீழே ஒரு குண்டம் இடுப்போட, அப்ப இடுப்போட மேல ஒரு குண்டம், இதை வச்சு நாம இந்த உலகத்தனம் பண்ணி அப்படி இருக்கையிலே இவ இவ்வளவு அழக வட்சத்திரமா இவ போற போது நாம குறவுக்கு போனோம்னா அப்ப தரத்துல 6-2 வருவாங்க. 6-2 வார போது அது ஆறுமா உங்களோட வாராங்களே 2 பொம்பளைங்க யாருன்னு கேட்ட என்னன்னு சொல்லுவேன். என்னடா நங்க மதினின்னு தான் சொல்லுவோம். கொஞ்சமாவது வெக்கனானம் இருக்குதா? அது எனக்கு இருக்குது. அது எனக்கு என்னோட நங்க மதினி நாத்தியமான் பட்டியல்னு சொல்லும் போது எனக்கு என்ன நங்க அண்ணன் பொண்டாட்டி நங்கைன்னு தான் சொல்லணும், மாத்தியே சொல்லுமே. சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் நீ இருக்கிற அழகு என்ன, அந்தஸ்து என்ன, உங்க அரமனையில் இருக்கக்கூடிய சொத்து என்ன, சுகம் என்ன, இந்த நங்கமார்கள் இப்படிதான் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்ன உனக்கு ஒரு கேவலம் இல்லை நாங்க. அப்படி வரவணும்னாலும் கூட காலுக்கு ஏதாவது என்ன தேய்ச்சிருக்கிறோம், தலைக்கு ஏதாவது செருப்புக்கு, தலைக்கு என்ன காலுக்கு செருப்பு, காலுக்கு தான் செருப்பா. நம்ம தொட்டிருந்தா தேவை தெரியும் சொல்லுவாங்க. மெல்ல போய் செத்து இருந்தா தேவை சுடுகாடு தெரியும்னு. அது நான் செருப்பு எங்க போடுறதுன்னே தெரியல. என்ன எங்க தேய்க்கிறதுனே தெரியல. நம்ம நம்ம உழப்பு இப்படி ஓடிடுது இவ்வளவு நாள் போச்சு. அப்படி இருக்கும்போது ஓட போன நல்லாவா இருக்கு, நம்மளுக்கு தான் கேவலமா தெரியும். நங்கையா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் நிறுத்தக்கூடிய வட்டு பீதாம்பரம் நகவனுக்கு நான் என்ன வேணும்? அவர்களே இது அவருக்கு வேண்டியதில்லை. வாங்க அரண்மனையில வேணுங்கிற நகை இப்ப நானே பட்டு பீதாம்பரம் இருக்குது, எடுத்து உடிச்சுக்கொண்டு போனா போதும். அப்படிங்கிறீங்க. அரண்மனை வரைக்கும் போன வாங்க வேணுங்கிற நகரப்பு நானே பட்டு பீதாம்பரம் அங்கதான் இருக்குது. அரண்மனை வரைக்கும் போகிறதே அந்த இடத்துல எல்லாம் கூப்பிடுவாங்க. ஆமா வாங்க போகலாம் வாங்க. அதுக்கு தேண்டையும் மும்படதை எனக்கு கொடுத்தா கட்டிக்கிட்டு வரலாம்னு பார்த்தேன். ஆனால் நங்க மதனிகளே, என்னுடைய வடநாட்டு மாளிகைக்கு மட்டும் நீங்க வாரணும்னு சொல்லுங்க. எங்க அண்ணமார தேடி போறதுக்கு துணைக்கு வாரணும்னு சொல்றது. வடநாட்டு மாளிகையிலே பாருங்க அலங்கார சாவடிகள் இருக்கு. அந்த அலங்கார சாவடியிலே இளையாயிரம் புண்பட்ட துயரானது இருக்கிறது, வட்டு பீதாபுரங்கள் இருக்குது, தங்களுக்கு தேவையா நகரத்துகள் இருக்குதுங்க. உங்களுக்கு அதை எல்லாம் நான் கொடுக்கறமாக்கும். ஐயோ நகை நச்சதான் இருக்குதா? எல்லாம் கொடுக்கறமா. அப்ப நாம போலாமா? வாடி போலாம். சரி நாமளும் ஒரு நாளைக்காவது பண்ணி பாக்குறவா? என்ன அலங்காரத்தி போறா போய் இருக்கிற நகரப்பு நானே பட்டு பீதாம்பரம் எடுத்துக்கிட்டி நாமளும் அந்த நீளவான கண்ணாடியில நின்னாலும் பார்த்தா நம்ம எப்படி இருக்கு. ஐயோ நம்மளுக்கு முன்னையே ஆடாத வாடி போலாம். அப்படி அதனால சரி அப்படித்தே அதுக்கிட்ட அடியே அதுக்கிட்ட அதுக்குத்தே இது அப்ப இதுல அதுக்குத்தே இது இது இதுக்குத்தே இது மரபொருளா இருக்குது மேல பேப்பர் இது காமத்தல். இது சுண்டல் அடி சுண்டல். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடியே தங்கோ. இன்னைக்கு ராத்திரி தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஊத்திக்கிறீங்களா? ஊத்திக்கிறேன். அது இப்ப கட்டிக்கு கட்டிக்குமா? என்ன மிஸ் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. அப்படி என சொல்லித்தான் நங்க மதனைகள் 2 பேரும் தங்காய்களோடு வாழாடுகிற பொழுதும் அரமனைக்கு வந்தால் வேணும் என்கிறதை நான் கொடுக்கிறேன். நங்க மாதிரா நீங்க வாரம்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாங்க வாங்க அப்படின்னு நம்ம போனதே நமக்கு தெரியாது. பாக்கலாமா? இதுவரையில் நாம் என்ன சோத்தை கண்டு அதையும் போய் பார்க்கலாமா? அப்படி தங்காய் கொடுத்தானே அரண்மனை
அந்த சிறையை விட்டு கிளம்பி தங்காருடைய அரக்கத்தரும் மாளிகைக்குத்தானே நம்மார்கள் சரி அப்ப மூவர்கள் ஏதுதானே தன்னே நன்னா தன்னே நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா உள்ள போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா என்னுடைய அரண்மனை இங்க வேணுங்கிறதெல்லாம் உள்ள இருக்குது போங்க ஆகட்டும் என்று முத்தாய் பவளாய் 22 பேர்கள் அந்த அரக்கத்தினம் அழகியில் வந்து உள்ள போய் பார்க்கும்போது நகை நப்பு நாணயங்கள் பட்டு பீதாம்பரங்கள் வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சீக்கிரமாக அந்த முத்தாய் பவளாய் 2 பெண்டுகளும் அந்த வடநாட்டு மாலைக்குள்ள வந்து அப்ப 22 பேர்கள் தானே அழகாடி கட்டம் நல்லா துயில் பூடு கலத்திரகை மேலானு மேலானுஜா மேலானுஜா துயில் புழங்கு துயில் பூடு உடுத்தனோ துயில் பூடு ஒரு திறகை மேலானி மேலனைத்தா மேலானி துயில் புழங்கு துயில் பூடு நீராடி நீர் பூடு நீரவரோ துயிலாடு நீரவரோ பட்டோடு முத்தாயி பவளாய் அந்த முத்தாயி பவளாய் 2 பெண்களும் தானே அப்ப கட்டும் தூயில் போடுஞ்சு கடைசியரகம் மேலானது உடுத்தும் தூயில் போடுஞ்சு அம்மா அம்மா ஒரு தேரகே நீராடி நீர் ஓடுது அந்த நீராவரணப்பட்டு உடுத்தி நீராவரணம் என்ன வேற கட்டலாம் இதுக்குள்ள இருக்குது பாரு இன்னும் எத்தனை இது என்ன முடிச்சு 2 போட்டுக்கோ. அப்படிங்கிற நங்கமார்கள் 2 பேர்களும் தங்காய் வைத்திருக்கக்கூடிய 1000 பொன்பற்ற துயில்களும் வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகை நெட்டுகளையும் கண்ணிலே கண்டது இல்லையுமே. ஐயோ அங்கே கூத்த எத்தனை பாரு ஏன் ஐயோ நீ அங்கிட்ட ஓட்டை இல்லையே ஓட்டைக்கிற பக்கம் எல்லாம் ஊட்டிட்டேன் அவனுக்கு இன்னும் போட்டுக்கலாம்னு இருக்குது. நீ எங்கிட்டே போட்டுறது பண்ண போதும் ஓட்டை பண்ணி போட்டுட்டா போதும். அப்படி ஆமா அரண்மனையாரே அதனா இன்னைக்கு பட்டேனோ பட்டனால கலச்சூடுக்கி கலச்சூடுக்கி கலச்சூடித்தி கலச்சூடித்தி அங்கே வரனா
அந்த நேரம் வர கண்ணாடிக்கு முன்னால வந்து நின்று பார்த்தாங்க. அக்கா இருக்குது எம்பட கொப்பு நல்லா இருக்குதா? கொக்கா சொப்பு சொப்பா இல்ல இருக்குதே. ஐயோ ஆமாலே அப்படியா ஆடுதா? நம்மளது நீ இடமா இருக்குது நல்லா இருக்குதா? ஓ எனக்கு நல்லாவே இல்லையா? கொண்டு விட சரி போதும் இந்த வேலையை போட்டு போட்டுக்கா இங்க வா. இல்லை இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோ. இங்க வா அள்ளி போட்டுக்கோ. அப்படிங்க நாங்க வாழ்கிறாங்க. ஆடை ஆபரணங்கள் அலங்காரம் செய்து கொண்டு நிலவர்ண கண்ணாடிக்கு முன்னால வந்து நின்று மின்னழகு பார்த்தா ஏந்தி நம்மளுக்கு இவ்வளவு அழகா படைச்சானோ. ஐயோ 2-3 வருஷமா காட்டுக்கொலையா கிடந்து அழகே தெரியல. இன்னைக்குதான் போறான்னு தெரியுது. இப்பத்தான் பாக்குறோம் நம்ம. ஏண்டி இம்புட்டு அழகா இருக்கா? நாம் இதுவரையில என்ன சுகத்தை கண்டோம்? அது இன்னொன்னு பாரு. இன்னும் எத்தனை இருக்குதுன்னு மாதிரி அரமணை போன அங்காகட்டையே இத்தனை இருக்குது. அதிக அரமனையில் போய் பார்த்து இருக்கேன். அதுக்கு மேல சொன்னாங்க எக்கச்சக்க ஏராளமான சொத்து சுகமெல்லாம் இருக்குது. அத்தை மாமனும் ஜம்பம் இருக்குது. முத்து வயது ஊரியும் முகுடு முட்டு கிடச்சி மாமல்லோ சொல்லிக்கிறாங்க. அள்ளி அரைச்சா மூயாது அளவத்த சொத்து கொழுமனையான வீடு எடுக்கிறது ஓடி தரவை மாமா. ஆமா அதனால இத்தனையும் இருக்கிற போது நாம இடத்துக்கடி நாம அங்க போகணும். கதவை சாக்கி முட்டு கொடு. இது எல்லாம் போயிட்டாங்க. அத்தையும் போயிட்டாங்க மாமனும் போயிட்டாங்க. இப்ப நம்ம மச்சானு போயிட்டாங்க. ஆமா தம்பி ஆமா மச்சானு போயிட்டாங்க. உனி இங்க தங்கச்சிதான் இருக்கிற. நாங்க வர முடியாது. நீ வேணா போனது கதவை சாத்தி தாழ போட்டுட்டா அவ போகாம இருக்குப்பா. நாம 2 பேர் இருக்க வேண்டிக்கு நம்மளுக்கு இத்தனை சொத்து சுகத்தையும் வச்சு அனுபவிக்கிறதுக்கு இப்ப தேடி நம்மளுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குது. அடியே உனக்கு இல்லைன்னு இருந்தப்போ என்ன இந்த புத்தி யோசனை நல்லா சொன்னேன். இல்லாம இருந்ததுன்னா நாம அலைக்கணக்கான உள்ள ஓட்டு வச்சிருக்கோம். அது போயிட்டா முடி நம்மளுக்கு அது இருக்கிறாங்கல்ல. அதுக்கிட்டே எப்போ 2 பேரும் பார்த்துக்கு ஒண்ணு மட்டும் இருக்கக்கூடாது. எத்தனை குடும்பம் கட்டி பண்ணாலே 2 பேருமா ஒண்ணு போன ஒண்ணு இருக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு மட்டும் வெடி வரைக்கும் நாளைக்கு சொல்றேன். ஒரு கார் வந்ததுன்னா போன பக்கம் பஞ்சரானா ஸ்டெப்பனி வேணும் அப்படின்னு ஒண்ணு எடுத்து மாட்டிக்கிட்டு வாரீங்க. ஓஹோ அதனாலதான் ஆள் கொண்டு படிச்சிருந்தீங்களா? அப்புறம் இப்படி எல்லாம் பண்றீங்க. இது மட்டும் ஏன் ஸ்டெப்பனி இருக்கக்கூடாது? சரி சரி இருக்க போச்சாது. அதனாலவே நான் நல்லா இருக்கு தெரிஞ்சுட்டு போகுதுன்னு ரெக்கை எடுத்து கதவு ஒன்னா படிச்சிருந்து பாத்தியே இல்லையா? ரெக்கை எடுத்து கதவு முட்டுக்குடு போடு அப்படின்னு 2 பேர் இருந்தானே. சாந்தி கணவன கசமி கணவன கணவன அப்படியும் சாட்டை கதவடைச்சு நாட்டு போட்டு மன்னரங்க இருட்டி கதவடைச்சு ஈரமண்ணும் போட்டாருங்க.
அரவணைக்குள்ள கொஞ்சி குழாவிட்டு இருக்கிறாங்க அக்காளும் தங்கச்சி. ஆமா. இனி நம்ம ராஜி எந்த அப்புறம் நீ தத்தனை சொத்து சோத்துக்கு நாமதே ஆமா 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 ஆமாடி ஆமா என்று இருக்கும்போது தங்காய் மாளிகைக்கு முன்னே நின்று இதோ இப்ப வந்துடுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. சேலை எதை பிடிக்கலையே என்னமோ அப்படி நேரம் நின்று தங்காய் மருவி கொண்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது நங்கமார்கள் மாறிக்கொண்டு இருக்கிற போது, நங்கே உன்னை என்ன பண்றீங்க? இன்னும் போகலையாட்டு நங்க